தமிழ்நாடு உட்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்தக்கூடிய வகையில பல்வேறு திட்டங்களை இன்று சுகாதாரத்துறையில முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடங்கியிருக்கிறார். இது தொடர்பாக பேச சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் நம்மோடு இருக்கார். சார் வணக்கம். இன்று பல்வேறு திட்டங்களை தொடங்கியிருக்கிறார், பணி நியமன ஆணையை வழங்கியிருக்கிறார். இது எந்த அளவு உட்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்த உறுதுணையா இருக்கும் சார்? இப்போ பார்த்தீங்கன்னா மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான இந்த அரசு தமிழ்நாட்டு சுகாதாரத்துறையில் பல நவீன முயற்சிகளை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இப்போ சமீபத்தில் நம்ம நலம் ஏஏ என்ற வாட்ஸ்அப் சேட்பாட் வசதியை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தோம். பார்த்தீங்கன்னா ஆரம்பித்த ஒரு வாரத்திலேயே இதன் பயனாளர்கள் லட்சக்கணக்கில் வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கிறது. அதன் அடுத்த கட்டமாக இப்போ நலம் டிஎன் என்ற ஒரு நான் ப்ராஃபிட் கம்பெனி, ஒரு ஹெல்த் ஃபவுண்டேஷன் நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்று ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக பெரும் கார்ப்பரேட் மட்டுமல்ல, ஒரு சாதாரண குடிமக்கள் கூட, ஒரு பொதுமக்கள் கூட தங்களால் இயன்ற அளவு, அது 100 ரூபாய் இருந்தாலும் சரி, 1000 ரூபாய் இருந்தாலும் சரி, 500 ரூபாய் இருந்தாலும் சரி, இல்லை லட்சங்களாக இருந்தாலும் சரி, இதன் மூலமாக வெளிப்படைத்தன்மையாக பாதுகாப்பாக தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறதுக்காக அவங்க டொனேட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டொனேட் பண்ண ரெடியாக தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம டொனேட் பண்ணுற பணம் கரெக்டான அந்த பர்பஸ்க்கு போய் சேருதா அப்படிங்கிற ஒரு தயக்கம், ஒரு சந்தேகம் கண்டிப்பாக மக்கள் மனசில் இருக்கும். அதனால தான் அவங்க அந்த செலவு பண்ணுறதுக்கான தயக்கம், டொனேட் பண்ணுறதுக்கான தயக்கம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. இதை போக்க விதமாக தான் இந்த ஃபவுண்டேஷன் முழுக்க 100% டிரான்ஸ்பரன்சியோட இருக்கும், வெளிப்படைத்தன்மையாக இருக்கும். இதை முதலமைச்சர் அவர்களே தன் மேற்பார்வையில் பார்ப்பாரு. அதனால் மக்கள் நீங்கள் அனைவரும் உங்கள் வீட்டில் எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, பிறந்தால் நம்ம பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் நம்ம செலவு பண்ணுறோம். ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு, வரவேற்பு நிகழ்ச்சிக்கு லட்சக்கணக்கில் நம்ம செலவு பண்ணுறோம். அதில் ஒரு சிறு பங்கை இந்த மாதிரி அரசு மருத்துவமனைகளுக்கு தான். இது அனைத்தும் அரசு மருத்துவமனைகளுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை செய்யறதுக்காக பயன்படுத்தப்படும். இதில் என்ன வசதினா, நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, அந்த ஒரு பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் திருச்சியில் இருக்கீங்க, அங்கே இருக்கிற ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், இல்லை அங்கே இருக்கிற ஒரு மாவட்ட மருத்துவமனைக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இணையதளத்தில் எல்லா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளும் இதில் நம்ம மேப் பண்ணியிருக்கோம். அந்த பர்டிகுலர் மருத்துவமனைக்கு என்ன பண்ணணும், அங்கேயும் நீங்கள் அங்கே சுற்றுச்சுவர் வைக்கணுமா, இல்லை அங்கே ஒரு குடிநீர், நீங்கள் ஒரு ஆர்ஓ வசதி செஞ்சு கொடுக்குறீங்களா, இல்லை ஒரு கழிவறை நீங்கள் கட்டி கொடுக்க விரும்புகிறீங்களா, அனைத்தையும் ஒரு வெளிப்படையாக ஒரு பாதுகாப்பான முறையில் இந்த டொனேட் பண்ணக்கூடிய வசதியை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துக்கிறோம். அதனால் மக்கள் இதை பயன்படுத்தி எங்களை அனைவரும் ஜெனரஸாக டொனேட் பண்ணணும்னு நான் முதலமைச்சர் அவர்கள் சார்பாக, சுகாதாரத்துறையின் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். மருத்துவமனையில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை கண்டறிந்து அது களைய ஒரு 50 நோடல் அதிகாரிகளை நியமிச்சிருந்தோம். அது அடுத்த கட்ட பணி எப்படி போயிட்டு இருக்கு? நம்ம அடுத்தடுத்து என்ன சார் பண்ண போறோம் டெவலப் பண்ண? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போ மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய நோக்கம் என்னன்னா, நம்ம மருத்துவத்துறையை, மருத்துவ சேவையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் மருத்துவ வசதிகள்லாம் இருக்குது. பட் ஆனால் அடுத்த ஒரு மருத்துவ பயனாளிகளோட மருத்துவமனை அனுபவம் சொல்லப்படுகிற அந்த பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அதை மேம்படுத்தணும். பார்த்தீங்கன்னா அவங்க வெயிட்டிங் டைமை குறைக்கணும், அவங்களுக்கு ப்ராப்பராக ஒரு கைட் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த வார்டு எங்கே இருக்குன்னு நிறைய பேருக்கு நம்ம மக்கள்கிட்ட கேட்போம். சார் இந்த 51வது வார்டு எங்கே இருக்குது, எப்படி போகணும் அப்படிங்கிற வழி தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அப்புறம் அவங்க வெயிட்டிங் ஏரியாவில் இதாக இருக்காது. ஓபி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்கும். திங்கள் செவ்வாய் போன்ற நாட்களில் அதிக அளவில் கூட்டம் இருக்கிறதுனால வெயிலில் ரொம்ப நேரம், நீண்ட நேரம் வெயிட் பண்ணி அந்த ஓபி சீட் எடுக்க வேண்டிய சூழல் இருக்குது. இந்த மாதிரி இந்த அனைத்து வசதிகள், கழிவறைகள் சுத்தமாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு நோயாளி, ஒரு மருத்துவ பயனாளியோட இந்த மருத்துவமனை அனுபவங்களையும் நம்ம மேம்படுத்தணுங்கிறது தான் இந்த அரசினோட ஒரு திட்டம். அதற்காக நம்ம பார்த்தீங்கன்னா இந்த நோடல் ஆஃபீஸர்ஸ்லாம் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்து என்னென்ன வசதி செஞ்சு கொடுக்கணும், அது மட்டும் இல்லை ஏதாச்சும் புகார்கள் வந்ததுன்னா அதன் மேலேயும் ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக தான் இந்த ஆக்ஷன் பண்ணியிருக்கணும். பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய திட்டமா அந்த தாய் மாமன் தங்க மோதிர திட்டம் தமிழ்நாடு முழுவதுமே பரவலாக பேசப்படுது. இன்னைக்கு கூட அந்த டெண்டர் விட்டுருக்கதா ஒரு செய்தி வந்தது. அது எப்படி சார்? அதை என்ன பண்ண போறோம், என்ன வழிமுறைகள்லாம் அதுக்கு இருக்கு? அதனுடைய திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன சார்? திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னா, ஒவ்வொரு பிரசவமும், ஒவ்வொரு தமிழ்நாட்டில் நிகழக்கூடிய அனைத்து பிரசவமும் மருத்துவமனையில் தான் பிறக்க வேண்டும். அரசு மருத்துவமனையில் தான் நாங்கள் அனைத்து வசதிகளும் செஞ்சு கொடுக்குறோம். மக்கள் நீங்கள் தனியார் மருத்துவமனைகளுக்கு போக வேண்டிய தேவையில்லை. பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தனியார் மருத்துவமனையில் நீங்கள் சுகப்பிரசவமாக இருந்தால் கூட உங்களுக்கு கையிலிருந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 67,000 ரூபாய் உங்களுக்கு செலவாகுது.
இதுவே நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு நீங்கள் வந்து பிரசவம் பார்த்தீங்கன்னா உங்கள் அரசு நிறைய நலத்திட்டங்கள் கொடுக்குறாங்க. அதை தாண்டி உங்களுக்கு ஒரு அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லப்படுகிறது ஒரு 1500 ரூபா தான். அது எதுக்குன்னா நீங்கள் பஸ் செலவு, ஒரு பெட்ஷீட் வாங்குறது, சோப்பு வாங்குறது, அந்த மாதிரி செலவு. இவ்வளவு வசதிகள் இருக்கிறப்ப நீங்கள் இன்னும் அரசு மருத்துவமனை நோக்கி மருத்துவ பயனாளிகள்லாம் உங்கள் பிரசவத்தை நீங்கள் பார்க்கணும். அதுதான் இந்த ஒரு உன்னத நோக்கம் இது. அது மட்டுமல்ல, நம்ம முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளும் இதை நம்ம சொல்லியிருக்கோம். அதனால பல நிதி நெருக்கடிகள் இருந்த போதிலும் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் விரும்பினார்கள், உறுதியாக இருந்தார்கள். அதனால தான் இந்த திட்டத்தை நம்ம அறிவிச்சிருக்கோம். அதுக்கான டெண்டர் விட்டுருக்கோம். ஒவ்வொரு குழந்தைக்கும் நம்ம எவ்வளவு பண்ண போறோம், என்ன டார்கெட் வச்சிருக்கோம், அதுல இதனுடைய அச்சீவ்மெண்ட் என்னவா இருக்கும்? பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனையில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் நம்ம கொடுக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா இதுக்கான விதிமுறைகள் கைட்லைன்ஸ்லாம் நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். இது எந்தெந்த இடத்துல நாங்கள் சென்ட்ரலைஸ்டாக ப்ரொக்யூர் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13 இடங்களில் நம்ம 13 நோடல் பாயிண்ட்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி அந்தந்த மருத்துவமனைகளுக்கு கொண்டு சென்று அங்கே நம்ம போய் கொடுக்க போகிறோம். தேங்க்யூ. பல்வேறு தகவல்களை சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினகரனுடன் செய்தியாளர் வீரகுமார்.